வணக்கம் மக்களே. இது நம்ம ரெடி பண்ண யமஹா எஸ்எட் பைக்கு. இது வந்து ஒரு 150cc பைக்கு, 2011 மாடலு. இது நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி இந்த வண்டி 15 வருஷம் ஆக போகுது. ஃபுல்லாக திருப்பி ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் மஞ்சள் கலராக இருந்தது, ஒயிட்டாக இருக்கும், ஆனால் மஞ்சள் ஆயிடுச்சு. இதுக்கு பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அப்புறம் கீழே யமஹா ஸ்டிக்கர் புதுசாக வாங்கி ஒட்டியிருக்கு, பொட்டு போட்டிருக்கோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மக்காடு இருக்கு இல்லையா, மக்காடு ஃப்ரண்ட் சைடு உடஞ்சிருச்சு. நானும் இங்கே 2-3 இடத்துல ட்ரை பண்ணேன், மக்காடு வாங்க முடியல. அதனால் அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் எஃப்ஜியோட கிளாஸ் போட்டிருக்கு, லேட்டஸ்ட் மாடல் ஒரு எஃப்ஜியோட கிளாஸு. இந்த பார் எண்டோட இது மாற்றிருக்கோம், ஹேண்ட் கிரிப்பு போட்டிருக்கு. வேறு என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடு நமக்கு எம்ப்ளம்லாம் போயிருந்தது, யமஹாவோட ஒரிஜினல் எம்ப்ளம் போயிருந்தது, அதை மாற்றிருக்கோம். அப்புறம் இந்த ஹேண்டில் பார்லாம் துருப்பிடிச்சிருந்தது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே லைட்டாக அந்த எஸ்எட்டு கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது, அதுக்கும் லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளம் இந்த சைடு எம்ப்ளமே இல்லாமல் இருந்துச்சு, எம்ப்ளம் போட்டிருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க ஃபுல்லாக. எதுக்கு ஒட்டினாங்கன்னே தெரில, பழைய ஓனர். அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரே கலர் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்கு. புதுசாக செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். இந்த சேரீ கார்டெலாம் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்தது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக திரும்பி பெயிண்ட் பண்ணி 4 இண்டிகேட்டர் புதுசாக போட்டிருக்கோம். இண்டிகேட்டரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. நம்பர் பிளேட் 2 நம்பர் பிளேட்டும் புதுசு. சைலன்சருக்கு எக்ஸாஸ்ட் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதாவது எக்ஸாஸ்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எக்ஸாஸ்ட்டை தேய்ச்சி கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சைடுமே பார்த்திங்கன்னா எம்பளம் போட்டு, இந்த சைடு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தது, அதுக்கும் கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக, ரொம்ப சூப்பரானு சொல்ல வரல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. இதை சும்மா ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பழைய வண்டி எடுத்து நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட பழைய வீடியோ வாங்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறனா கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.